ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் குழம்போட ரெசிபி தான். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரெசிபி பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் இங்கே ஜீரகம், சோம்பு, பெப்பர், பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதுக்கு கூடவே முழு மல்லி, அதாவது கொரியாண்டர் சீட்ஸ் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணணும். என்கிட்ட முழு மல்லி இல்லை, அதனால் நான் இதில் பவுடர் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போவுமே பவுடர் போட்டு நம்ம வறுத்தோன்னா கரிஞ்சிரும்ல, அதனால் முதல்ல இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இதில் மல்லி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இன்கேஸ் நீங்கள் கொரியாண்டர் சீட்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த டைமே ஆட் பண்ணணும். நான் பவுடர் ஆனதுனால தான் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ நல்லா வறுத்துட்டேன். இதுக்கு கூடவும் இந்த பவுடரும் ஆட் பண்ணி நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்து நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம மட்டன் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா, கரம் மசாலா அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ரெசிபிக்காக மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லிப்பொடி, மிளகா பொடி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி பழம், அப்புறம் நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ணோம்ல அந்த மசாலா பவுடர், அதோட கூட சேர்ந்து சோம்பு பொடியும் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். முதல்ல மட்டனை நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கூடவே நம்ம மசாலா பவுடர் ரெடி பண்ணோம்ல, இந்த மட்டன் மசாலா, அந்த மசாலா பவுடரில் பாதி மசாலா பவுடரை நான் இதுக்குள்ளாடி ஆட் பண்ண போகிறேன். இதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் மட்டன், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கோகனட் ஆயில் இருக்குல்ல, கோகனட் ஆயில், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகா பொடி, இது இவ்வளோத்தையுமே ஆட் பண்ணி முதல்ல இந்த வெங்காயத்துக்கு கூட நல்லா இந்த மசாலா எல்லாம் பிடிக்கிற மாதிரி நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். சால்ட் போட மறந்துடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ மட்டன் வேக வைக்கும்போது நம்ம சால்ட் போடுறோம். அதனால் குழம்பு பண்ணும்போது நீங்கள் போடுற சால்ட்டோட அளவை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா கை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா உடஞ்சி வரும்ல, அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா மறுபடியும் நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி அதையும் கையை வச்சு நல்லா மசிச்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிடுவேன். அதுக்கப்புறமா தான் நான் இதுக்குள்ளாடி மட்டன் ஆட் பண்ணுவேன். மட்டன் இதுக்குள்ளே ஆட் பண்ணி இந்த மசாலா மட்டனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி கை வச்சே மிக்ஸ் பண்ணணும். ஸ்பூன் வச்செல்லாம் மிக்ஸ் பண்ணால் சரியாகாது. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையுமே இந்த மசாலா பிடிக்கிற மாதிரி நம்ம மேரினேட் பண்ணணும். இது மேரினேட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு டைம் இல்லை, ரொம்ப டைம் இல்லாத டைம் பண்ணுவோம்ல, அதாவது கொஞ்சம் டைம்லேயே சீக்கிரமாக பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி டைம்னா நீங்கள் எது உடனே குக் பண்ணலாம். நம்ம மேரினேட் பண்ணி 20 மினிட்ஸ் வச்சு பண்ணோன்னா அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான். ஸோ இப்போ இதுக்கு கூட நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி, நான் ஆல்ரெடி 20 மினிட்ஸ் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமா 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் குக் பண்ண வைக்க போகிறேன். இது குக்கரில் 4 விசில் வரணும். முதல் விசில் ஹை ஃப்ளேம்லேயும், அடுத்து உள்ள 3 விசில் லோ ஃப்ளேமில் வச்சு வரணும். ஸோ ஒரு மட்டனை பொறுத்தும் அதோட குக்கிங் டைம் மாறும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இது அங்கே குக் ஆகிட்டு இருக்கட்டும். அதே டைம் நான் இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சு கோகனட் ஆயில் போட்டு அதில் வத்தல், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது ரெண்டையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 10 சின்ன வெங்காயத்தை முதல்ல இதில் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இதில் எந்த மசாலாவுமே நம்ம அரைச்சி சேர்க்க போகிறது கிடையாது. இந்த வெங்காயம் எவ்வளோ தூரத்துக்கு குக்காகி வருதோ அப்போ தான் நமக்கு அந்த குழம்புக்கு நல்ல கிரேவி கிடைக்கும். ஏன்னா நம்ம கோகனட் எல்லாம் இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த வெங்காயம் நல்லா வேகணும். நல்லா குக்கானால் தான் நமக்கு இந்த வெங்காயம் மசிஞ்சு வரும்போது அந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸ் நமக்கு கிடைக்கும். இந்த வெங்காயம் குக் ஆகிற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சிச்சினாலும் குழம்போட டேஸ்ட் மாறிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம், ஆனால் அடி பிடிக்கும்ல, அதனால தான் நான் வெங்காயம் போட்டதுக்கப்புறமா இது போடுறேன். நீங்கள் நான்ஸ்டிக் தவாலாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வதக்கிக்கலாம். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் மட்டன் எடுக்கிற டைமு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இது நல்லா வதக்கியாச்சு. இப்போது
இன்னும் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வந்திருக்குல்ல, இது இன்னும் வந்து வதங்கணும். அதாவது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும்ல, அந்த அளவுக்கு குக் ஆனால் இன்னும் நல்லா இருக்கும். இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் டைம் நிறைய எடுக்கும். ஏன்னா இந்த வெங்காயம் குக் ஆகிறதுக்குள்ள டைம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஸோ இதில் வந்து நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் லெவல் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் வந்து காரத்தோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதங்கி அதுக்கப்புறமா இதில் தக்காளி பழம்ன்றது ஒரு சின்ன தக்காளி பழம் தான் நான் ஆட் பண்ணுறேன். அதுவும் புளிப்பில்லாத தக்காளி பழம். நீங்கள் வந்து பெரிய தக்காளி பழம்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மட்டனோட டேஸ்ட் போயிடும். அதனால் நீங்கள் இந்த ரெசிபிக்கு சின்ன தக்காளி பழம் அப்படி இல்லைனா ஒரு பாதி தக்காளி பழம் போட்டால் போதுமாக இருக்கும். ஸோ முதல்ல நான் வந்து மஞ்சள் பொடி போட்டு இதை நல்லா வதக்கிக்கிறேன். இந்த மஞ்சளோட பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். அதுக்கப்புறமா வந்து மல்லிப்பொடி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் இருக்குது. நான் அந்த காஷ்மீர் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட நார்மல் சில்லி பவுடர் இருந்தது காரமாக இருக்கும்ல, அது இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது போடும்போது இன்னும் கலர் கொஞ்சம் நல்லா வரும்ல, அதுக்காக தான். நான் சின்ன ஸ்பூன் ஆனதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் போட்டிருப்பேன். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் முக்கியமாக இந்த பொடி ஐட்டம் எல்லாம் சேர்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஃப்ளேம் வந்து சிம்மில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா கரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து மட்டன் மசாலா பாதி வந்து குக்கரில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். மீதி இருக்கும்ல, அந்த பாதியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம் இருக்குல்ல, அந்த தக்காளி பழத்தை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இங்கே பார்த்தா தெரியும், ரொம்ப சின்ன குட்டி தக்காளி பழம் தான், நான் அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ இதையும் இந்த வெங்காயமும் அப்புறம் வந்து இந்த தக்காளி பழம்லாம் நல்லா உடஞ்சி வேகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வேக விட்டுறணும். முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால் இடைக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ நல்லா உடஞ்சி வெந்து வரும். இதில் கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற டைமு நம்ம அடுத்து உள்ள விஷயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் குக்கரில் வேக வச்சுருந்தோம்ல, எனக்கு மட்டன் நல்லா வெந்துருச்சு. அதோட ஃப்ளேம் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா, அந்த ப்ரெஷர் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா நான் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த மசாலா வந்து இந்த மட்டனில் நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா மூடி போட்டு குக் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணால் ஒரு வேளை ரொம்ப தண்ணி ஆயிரும் குழம்பு. இது நல்லா கொதித்து வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொதித்த தண்ணி இருக்குல்ல, உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வேகட்டும். மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தால் தான் குழம்போட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், நல்லா வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கூட வற்றணும் எனக்கு. இந்த பாருங்கள், வற்றி வந்துருச்சு. இப்போது எனக்கு நான் 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா இந்த தண்ணியும் பச்சை தண்ணியாக இருந்துச்சுன்னா திருப்பையும் ஃபஸ்ட்லேருந்தே இது வந்து நல்லா சூடாகி வரதுக்கு நமக்கு லேட் ஆகும். அதனால் நான் இதில் கொதித்த தண்ணி தான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி, இந்த கிரேவி எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட கிரேவி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த டைமு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்படியே போதும் அப்படின்னா இந்த ஸ்டெப்போடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா. இல்லை இதுக்கு அடுத்தது இன்னொரு ஸ்டெப்பு கூட இருக்குது. அது என்ன, இதில் ஒரு தாளிப்பு ஒன்று நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம வந்து சோம்போட பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது நீங்கள் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கோகனட் இருக்குல்ல, அதை சீவி போடுவோம்ல, அந்த மாதிரி அதை நல்லா ஃப்ரை பண்ணி அதில் கொட்டிடணும். அவ்வளோதான். ஸோ நான் இங்கே வந்து என்கிட்ட கோகனட் இல்லை. நான் வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் மட்டும்தான் தாளித்து கொட்ட போகிறேன். இந்த குழம்பு வந்து நீங்கள் ஒயிட் ரைஸுக்கு கூடயா, இல்லைனா வந்து கீ ரைஸ் கூட, அப்படி இல்லைனா சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பம்
இட்லி தோசை எது கூட வேணாலும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து கீ ரைஸோட தான் இதை சர்வ் பண்ண போகிறேன். காரத்தோட அளவு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா இவ்வளோ காரம் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிஞ்சிச்சுன்னா நான் இந்த ஸ்க்ரீனில் சைடில் தெரிகிற மாதிரி போடுறேன், இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.